ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். மைதா, சுகர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ், கொக்கோ பவுடர், ஆயில், மில்க், எக். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இன்றைக்கி நான் எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 கப் மைதா இந்த மாதிரி நான் சலித்து எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற எந்த பொருளாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டிலையே அரைச்சதாக இருக்கட்டும், மிஷினில் கொடுத்து அரைக்கிறோம், அது ப்ராப்பராக அரைச்சிருக்கா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு சில துகள்கள் இருந்தாலுமே அந்த கேக்கில் எனக்கு ஒரு மாதிரி தெரியும். அதுக்காக தான் நான் சலித்து எடுத்திருக்கேன். இது என்ன பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. அடுத்தது கண்ணாடி இதில் இருக்கிறது பேக்கிங் பவுடர். எக்கு 3 எக்கு போதுமானது. நான் கொஞ்சம் ஸ்பான்ச்சியாக இருக்கிறவங்களுக்காக நான் 4 எக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 கப் மைதா. 1 கப் மைதாக்கு இது பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர். 1 கப் மைதாக்கு 4 ஸ்பூன் கொக்கோ பவுடர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த நாளையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வெட் இன்க்ரீடியண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிற ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த பேக்கிங் சோடா, இந்த பேக்கிங் பவுடர், அப்புறம் கொக்கோ பவுடர் இது எல்லாமே எப்படின்னா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து நீங்கள் மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னுமே உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவராக வேணும், டார்க் கலரில் வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா நம்ம இந்த பவுடர்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம ஆட் பண்ணும்போது என்னென்னா இன்னும் கெட்டியாகிடும். அதுக்கேற்ற மாதிரி ஆயிலோ இல்லாட்டி பார்த்திங்கன்னா மில்க்கோ நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஓரம் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம நல்லா டைம் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண அது எப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அந்த கொக்கோ பவுடர் எல்லாமே. பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ண சாக்லேட்டில் அந்த கலர் உங்களுக்கு லைட்டாக தெரியும். இதில் உங்களுக்கு அப்படி தான் தெரியும். நம்ம ட்ரை வெட் இன்க்ரீடியண்ட்டோடு இதை மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த சாக்லேட் கலர் நம்மளுக்கு கொஞ்சமாக தெரியும். என்னடா அது சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்குன்னாங்க இப்படி ஒயிட்டாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அடுத்தது என்ன பண்ணிடுறோன்னா நம்ம வெட் இன்க்ரீடியண்ட் இது பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா அகலமான பவுலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பீட்டர் போட்டு நம்ம பீட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா வெளியே தெரிக்காமல் இருக்கும். 4 முட்டை எடுத்திருக்கேன். வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு ரெண்டுமே நம்ம போட்டுக்கலாம். நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் பொறுமையாக நம்ம டைம் எடுத்து நம்ம அதை பீட் பண்ணிக்கலாம். பல்ஸ் 1லேயே நீங்கள் வச்சா போதும். ஓவர் ஸ்பீட் நம்மளுக்கு தேவையில்லை. 1ல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இதாகும். அதே மாதிரி நம்ம வெண்ணிலா எசன்ஸு சொன்னோம் இல்லையா, 2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்ணிலா எசன்ஸ் எக்கு ஹீட் பண்ணுறது போட்டுருவோம். என்ன ரீசன்னா அந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அதை போடுறது. மேக்ஸிமம் அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம அதை போடுறது. அதனால் அது எக்கு ஹீட் பண்ணும்போது நல்லா போட்டுக்கோங்க. அதே மாதிரி சுகர் நம்ம கையிலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னாலும் சரி, இந்த சுகரை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கோங்கனாலும் சரி. ஃபஸ்ட்டு இந்த வெண்ணிலா எசன்ஸும் குறைஞ்சி பார்த்திங்கன்னா லைட் சாண்ட் கலர் மாதிரி மாறும். அந்த மாறு டைமில் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சுகரை ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 to 10 மினிட்ஸ் கம்பல்சரி ஆகும்.
கம்பல்சரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1 கப் சுகர் எடுத்துருக்கோம். 1 கப் மைதாக்கு 1 கப் சுகர். அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் வந்து பவுடர் சுகர் பண்ணல, நான் அது ஸ்டாக் பெருசாக வச்சுருந்தேன், அதனால நான் அப்படியே சுகர் போட்டு சுகர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி அரையும் குறையுமா இருந்தாலுமே அங்கங்கே ஒரு மாதிரி அப்புறம் நல்லா வந்து ஒரு 5 கலர் மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஓவன், இதை என்ன பண்ணிடுறேன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். என்ன ரீசன்னா, உடனே வைக்கும்போது வந்து அந்த ஸ்பான்ஜியாக வரும், சீக்கிரம் பேக் ஆகும்னா ஆகாது. நீங்கள் வந்து நான் வந்து ஓடிஜி தான் வச்சுருக்கேன், ஓவன் கிடையாது. ஓடிஜியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க, எதுவாக இருந்தாலும் சரி. 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிங்கன்னா அந்த பேக்கிங்க்கு வந்து சீக்கிரம் பேக் ஆகும், அதே சமயம் நல்லாவும் உங்களுக்கு ஆகும், இந்த கருகிறது அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டைம் சொல்லியிருப்போம், அதை ப்ரீ ஹீட்டோடு நம்ம சேர்ந்து சொல்லியிருப்போம், அதை அவங்க வந்து என்னென்னா மென்ஷனே பண்ண மாட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ், அப்புறம் வந்து பேக்கிங் டைம் தனியாக நான் சொல்லியிருக்கேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெட் இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டி ஆகாத அளவுக்கு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா விஸ்க் யூஸ் பண்ணும்போது நல்ல ஈவனாக வந்து அது மிக்ஸ் ஆகிருக்கும், எங்கேயும் வந்து பவுடராவோ திட்டாவோ வந்து நிற்காது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே கலந்துருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன், மொத்தமாக போட்டிருக்கேன், எனக்கு பவுலே ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.